திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். இந்த வகுப்புல ஞானசம்பந்தரோட தேவார பாட்டு ஒண்ணு பார்க்கலாம். மட்டிட்ட புன்னயம் மட்டிட்ட புன்னயம் கானல் மடமயிலை கானல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே அட்டிட்டல் காணாதே ஓதியோ பூம்பாவாய் ஓதியோ பூம்பாவாய். இந்த பாட்டை ஞானசம்பந்தர் எப்போ பாடுறார் அப்படின்னா, சிவநேச செட்டியார் மயிலாப்பூர்ல ஒரு கோவில் இருக்கு. என்ன கோவில்னு தெரியுமா? கபாலீஸ்வரர் கோவில். அந்த அந்த கோவில் பேரு கபாலீச்சரம். அந்த எங்க இருக்கு? மயிலாப்பூர்ல இருக்கு. ஞானசம்பந்தர் திருவொற்றியூர், நம்ம சென்னையில இருக்கு இல்லையா, திருவொற்றியூர், அந்த கோவிலுக்கு வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறார். இந்த சிவநேச செட்டியார் அப்படின்னு மயிலாப்பூர்ல ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரு பொண்ணு உண்டு. அந்த பொண்ணு பேர் என்னது? பூம்பாவை. அந்த பொண்ணு உங்களை மாதிரி வயசுல இருக்கும்போது நிறைய அவங்களுடைய தோழிகளோட போகும்போது விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு அந்த பொண்ணை கடிச்சிடுத்து. பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? இறந்து போயிடுத்து அந்த பொண்ணு. அப்ப அந்த ரொம்ப வருத்தப்பட்டாரு அந்த சிவநேச செட்டியார். ஒரே பொண்ணு வேற. அப்புறம் என்ன பண்றாங்க, எல்லா காரியம்லாம் பண்ணி அந்த இதை எரிச்சிடுவோம் இல்லையா, அது எரிச்சு என்ன பண்றாரு, அந்த சாம்பலை ஒரு குடத்துக்குள்ள போட்டு விடுறார். எவ்வளவு சாம்பல் வந்ததோ எரிச்சு அந்த சாம்பலை ஃபுல்லா குடத்துக்குள்ள அடைச்சு அப்படியே வச்சு விடுறார். ஞானசம்பந்தர் பேர்ல அவருக்கு ரொம்ப ஒரு பிரியம் உண்டு. அவர் பெரிய ஞானசம்பந்தர்லாம் சின்ன வயசுலயே பெரிய ஞானம் பெற்று ஒரு 5 வயசுலயே பாடக்கூடிய குழந்தையா இருந்தது இல்லையா. அதனால உலகம் ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா அந்த காலத்துல ரொம்ப புகழ் பெற்று இருந்தார். அப்ப இந்த சிவநேச செட்டியார் இவரும் பெரிய சிவபக்தர். ஞானசம்பந்தரை பத்தி கேள்விப்பட்டு அவர் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வரவழைக்கணும், இங்க கோவிலுக்கு வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவொற்றியூருக்கு போய் அவரை வரவழைச்சு. அவர் பாதை ஃபுல்லா, திருவொற்றியூர் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பாதை ஃபுல்லா அவருக்கு ரத்தின கம்பளம் விரிச்சு மலர் தூவி வரவேற்றாராம். அவ்வளவு அன்பா, அவ்வளவு பக்தியா இருந்தாராம் ஞானசம்பந்தர் பேர்ல. வரவேற்று வந்த உடனே உங்க பொண்ணெல்லாம் என்ன, எப்படி இருக்காங்க என்னன்னு இவர் விசாரிக்கும் போது சொல்றாங்க எல்லாரும், அவ பொண்ணு ஒண்ணு இருந்தது, அவர் இறந்து போயிடுத்து அந்த பொண்ணு அப்படின்னு. உடனே எங்க உங்க பொண்ணுன்னு உடனே அந்த செட்டியார் என்ன பண்றாரு, அந்த குடத்தை தூக்கி முன்னாடி வைக்கிறார். இதான் என் பொண்ணு அப்படின்னு. ரொம்ப வருத்தப்படுறார் ஞானசம்பந்தர். கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கார் இல்லையா, அந்த கோவிலுக்கு வந்துதான் இந்த பாட்டை பாடுறார். அந்த காலத்து நிறைய புன்னை மரங்களா இருந்ததாம் அந்த கோவிலை சுத்தி. அதனால மட்டிட்ட புன்னயம், மட்டுனா தேன், தேன் சொரியும் புன்னை மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய கபாலீஸ்வர கோவில்ல அமர்ந்திருந்தவனே, மட்டிட்ட புன்னயம் கானல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான். ரொம்ப இஷ்டப்பட்டு இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஈஸ்வரனே, இங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரன். ஒட்டிட்ட பண்பின், உருத்திர ருத்ரம் சொல்றவங்க, வேத பாராயணம் சொல்றவங்க, அந்த மாதிரி அடியார்கள், சிவனடியார்களுக்கெல்லாம் நீ சாப்பாடு பண்ணி அவங்களுடைய அன்பை பெறாம எங்கேயோ போயிட்டியே பூம்பாவையே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். வா, நீ போக கூடாது,
நீ அப்படி இறந்து போக கூடாது, வா திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாட்டிலையும் என்ன சொல்றார், இது ஒரு ஃபங்க்ஷன், ஒவ்வொரு ஃபங்க்ஷனா சொல்றார். கார்த்திகை தீபம் பார்க்காம போயிட்டியே, அந்த மாதிரி இருக்கக்கூடாதே, தீபாவளிய பார்க்காம இருக்கக்கூடாதே அப்படின்னு ஒவ்வொரு தைப்பூசம் திருநாளை பார்க்காம இருக்கக்கூடாதே, அப்புறம் ஆருத்ரா தரிசனத்தை பார்க்காம நீ இருக்கக்கூடாதே அப்படின்னு ஒவ்வொரு நம்மளுடைய ஒவ்வொரு கோவில் ஐப்பசி மாச இது உற்சவம் வரணும், அது பார்க்காம போறியே, ஆணி திருமஞ்சனம் பார்க்காம போறியே அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனா சொல்லி, ஒவ்வொரு திருவிழாவா சொல்லி, பிரம்மோற்சவம் அந்த மாதிரி திருவிழாவா சொல்லி, இந்த திருவிழாவெல்லாம் நீ பார்க்காம போயிட்டியே அப்படின்னு சொல்லி கடைசி பாட்டு முடிஞ்ச உடனே அந்த அப்படியே அந்த குடத்திலேருந்து அப்படியே ஆவிர் பவிக்கிறாளாம் அந்த பொண்ணா, அப்படியே உயிரோட வராளாம் திருப்பி அந்த பொண்ணு. சுவாமி இந்த பாட்டெல்லாம் பாடினதுக்கு அப்புறம் சுவாமி கபாலீஸ்வரன் என்ன பண்றான், அந்த பொண்ணுக்கு உயிர் கொடுக்கறான். அப்ப எப்பேற்பட்ட பாட்டு இது, எப்பேற்பட்ட மகிமை உள்ள பாட்டு இல்லையா? இதெல்லாம் உண்மையா நடந்த கதை. இதுவே பூம்பாவைன்னு எங்கேயோ போயிட்டியே, பூம்பாவை எங்கேயோ மறைஞ்சு போயிட்டியே, நீ வான்னு கூப்பிடுறார். பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த குழந்தை வருது, அந்த பொண்ணு வருது அப்படின்னா இதெல்லாம் உண்மையான கதை. இந்த கபாலீஸ்வரர் கோவில்ல இந்த பூம்பாவைக்கு தனி சன்னதி உண்டு. போயிருக்கீங்களா? போய் பாருங்க, கபாலீஸ்வரர் கோவில் போய் பாருங்க, போயிட்டு இந்த பாட்டை பாடுங்கோ, சரியா? இதுல ஒரு மொத்தம் 63 நாயன்மார்கள் இருந்தாங்க இல்லையா? அந்த 63 நாயன்மார்கள்ல வாயிலார்ன்ற நாயன்மார் அவருடைய அவதார தலம், அது மயிலாப்பூர்ல தான் அவர் அவதாரம் பண்ணார். ஸோ நிறைய மேன்மைகள் பெற்ற கோவில், போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க எல்லாரும். நான் இப்போ இந்த பாட்டை பாடி காமிக்கிறேன் உங்களுக்காக. மட்டிட்ட புன்னயம் கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமல்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கனத்தார்க்கு அட்டிட்ட காணாதே போதியோ பூம்பாவாய் அட்டிட்ட காணாதே போதியோ பூம்பாவாய். அடுத்த வகுப்புல இன்னொரு பாட்டு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்.